ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஹalleluya. கர்த்தர் எதற்காக அடையாளத்தை கொடுக்கிறார்? நாம் கண்டிப்பாக அவரை நம்ப வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது எப்படியாவது என்னை நம்ப வைக்கணும், நான் நம்பணும். ஏன் நாம் நம்ப வேண்டும்? ஏன் விசுவாசிக்க வேண்டும்? அதனுடைய 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பிராயீமின் தலை சமாரியா, ரெமலியாவின் மகன், சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். அடுத்த வார்த்தை, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நீ சொல்லு. நீ யாரா இருக்கலாம், மீட்கப்பட்டவன் தான், உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவன் தான், பல வருடமா இந்த மேகத்துக்கு கீழே இருந்தவள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாஸ் யார்? யூதாவின் ராஜா உசியா, யோதாம், அதன் பிறகு வந்த ராஜா. இப்பொழுது அவனுடைய இருதயம் காற்றில் அசைப்பட்டு ஆடுகிற, காட்டில் உள்ள மரங்களைப் போல அவனுடைய இருதயம் ஆடுகிறது. அவ்வளவுதான், இனி எல்லாம் போச்சு என்கிற நிலையில கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார், அடையாளங்களை கொடுக்கிறார். நீ விசுவாசத்தை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத. ஏன் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது? கர்த்தர் சொல்லுகிற, நீ விசுவாசிக்கலன்னு நின்ற மாட்ட. நாம நிக்காம எப்படி சுதந்திரிக்க முடியும்? நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், நம்மை விட ஆண்டவருக்கு தெரியும். வெளியே நாம் விசுவாசிகளை போல காட்டுவோம். அதுவும் இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் பெந்தேகோஸ்தே விசுவாசிகள்னா அவங்களுடைய ஃபெய்த் அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வெளியே காட்டிட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய ரியல் ஃபெய்த், நம்முடைய உண்மையான விசுவாச நிலை என்ன என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். இன்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை சற்று கவனமாகவும் உன்னிப்பாகவும் கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ள. யாரா இருக்கலாம், உங்க முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுகிற நானா இருக்கலாம், விசுவாசிக்கலன்னு நிக்க முடியாது. இதுதான் செய்தி. விசுவாசிக்கலன்னா நீ யாரா இருந்தாலும் நிக்க முடியாது. பேதுருவா இருந்தாலும் ஃபெய்த் டவுன் ஆகும் போது இயேசுவுக்கு முன்னாடி தண்ணீருக்குள் மூழ்கிறான். இதுதான் நிலைமை, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆமென். பொதுவாகவே அடையாளங்களை காணும் போதோ, வார்த்தைகளை கேட்கும் போது, அடையாளங்களை காணும் போது, அதற்கு ஏற்றாற் போல சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் அமையும் போது நமக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் லெவல் அப்படியே கூடிட்டே இருக்கும். ஆனா எல்லாமே எதிரடையாய் மாறும்போது, அவ்வளவு நாள் கட்டி எழுப்பப்பட்ட விசுவாசம் என்பது திடீரென்று சரிந்து விழுகிற கோபுரம் போல, சரிந்து விழுகிற, இடிந்து தரைமட்டமாகிற வீட்டை போல நம்முடைய ஃபெய்த் என்பது ஒரே செகண்ட்ல, ஒரே நாளில் டவுன் ஆகி போகிறதையும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். 3 வருடம் வளர்த்து விட்ட விசுவாசம் சீஷர்களுக்கு 3 நாள்ல இல்லாம போச்சு. இயேசு கிறிஸ்து தம்மோடு கூடவே வைத்து 3 வருடங்கள், 3.5 ஆண்டுகள் வளர்த்து விட்ட விசுவாசம் இயேசு பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்து வந்த பிறகும், அதுதான் 3 வருடம் வளர்த்து விட்ட விசுவாசம் 3 நாளில் சீஷர்களுக்கு இல்லாமல் போய்விட்டதானால் நாம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. எனவேதான் மோசே கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலருக்கு அடையாளத்துக்கு மேல கொடுக்கிறார். இதெல்லாம் போன வாரம் கேட்டோம். ஒரு அடையாளத்தை காட்டு, இதை நம்பலி, அடுத்த அடையாளத்தை காட்டு, அதை நம்பலி, அடுத்த அடையாளத்தை காட்டு. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய லெவல், நம்முடைய நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்திலே கர்த்தர் மோசே அனுப்பும் போது, மோசே மாறனுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்தில் செல்லுகிறார்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 30-31 வசனங்களில் பார்க்கும் போது, கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறார்கள். நம்முடைய நிலைதான் அவர்களுடைய நிலையும். வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, அடையாளங்கள் காண்பிக்கப்படுகிறது, விசுவாசித்தார்கள். கர்த்தரை தலை குனிந்து தொழுது கொண்டார்கள்.
ஆனால் அடுத்த அதிகாரத்துல எல்லாமே தலைகீழாகிறது, எல்லாமே தலைகீழாகிறது. அதுவரை சந்தித்த பிரச்சனையை விட இப்பொழுது பிரச்சனை அதிகமாகிறது. கொஞ்சம் கிடைத்துக் கொண்டிருந்த வைக்கோலும் தடைபடுகிறது. இந்த நிலையில் தான் பார்வோன் சமூகத்திலிருந்து புறப்படும் போது 19வது வசனம் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இக்கட்டு வந்ததென்று கண்டார்கள், இக்கட்டு வந்ததென்று கண்டார்கள். இப்பொழுது பார்வோன் சமூகத்திலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது வழியிலே நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி பார்வோனின் கண்களுக்கு முன்பாக, இந்த வார்த்தை கவனிங்க, நீங்க பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததின் நிமித்தம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோசே ஆரோனை வச்சுதான் ஆண்டவர் பேசுறார். அந்த வார்த்தை கேட்டுதானே இவங்க விசுவாசித்தாங்க. ஆனா இப்போ பார்வோன் கொஞ்சம் கடினமாய், இன்னும் கடினமாய், இவர்களுக்கு வைக்கோல் ஒன்னும் கொடுக்க கூடாது, எதுவும் கிடைக்க கூடாது, ஆனா வேலை கொஞ்சமும் குறைக்க கூடாது. என்ன வேலை வாங்கினாங்களோ அதே வேலை வாங்கிடணும், ஆனா அதுக்குள்ள கூலி ஊதியம் கொடுக்க கூடாது. இது ஸ்ட்ராங் ஆக்குகிறான் பார்வோன். இவங்க முன்னாடி என்ன தெரியுதுன்னா, பார்வோனுடைய வார்த்தை தான் ரொம்ப பெருசா தெரியுது, காதுல அதுதான் ஒலித்து கொண்டிருக்கிறது, சிந்தையிலும் அதுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். ஆனால் மோசே மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தை வந்தபோது தங்களுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கண்டார்கள் என்று சொல்லவில்லை. காரணம், அந்த அளவுக்கு தான் அந்த வார்த்தை மேல் அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. ஆனா பார்வோன் ஒரு வார்த்தையை சொன்ன போது தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள் என்று சொன்னதும் அல்லாமல் மோசே ஆரோனை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பெரிதாய் பார்த்தாயானால் பட்டயம் உன் கையில் இருக்கிறது. காரணம், இந்த வசனமே பட்டயம். சத்துருவின் வார்த்தையை பெரிதாய் எண்ணுவாயானால் அவன் கையிலே பட்டயம் இருக்கிறது. கிதியோன் சொல்லுகிறான், கர்த்தரின் பட்டயமே, கிதியோனின் பட்டயம் என்று தான் சொன்னதும் அல்லாமல் தன்னோடு இருக்கிறவர்களையும் சொல்ல வைக்கிறான். சும்மா சொல்ல வைக்கல, எக்காலம் ஊதி பிரசித்தப்படுத்துகிறான். நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்கு தத்தம் பண்ணினவர். நாம் எந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை பெரிதா எண்ணுவோமானால் பட்டயம் நம்ம கையில. ஆனா யாரோ சொல்ற வார்த்தையை நம்ம பெருசா, நம்ம காதுல எது ஒலித்துக் கொண்டிருக்கிறது? அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையை, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அந்நிய பாஷை எப்பொழுது எப்படி முக்கியமோ அதே போல சவுலை போல காது கேளாது இருக்கிற அனுபவம் முக்கியம். பேலியாளின் மக்கள் நிந்தித்த போது, பரியாசம் பண்ணின போது, சவுலோ காது கேளாதவன் போன்ற, ஆண்டவரே நாவை தொடும் என்று மாத்திரமல்ல என் காதையும் தொடும் ஆண்டவரே. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடும். இந்த கிருபை அபிஷேகம் கொடுக்கும். இது நம்ம எல்லாத்தையும் கேட்கிறது. நமக்குள்ள எது மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது? பட்டயம் யார் கையில் என்பதை தீர்மானியுங்கள். பட்டயத்தோடு கோலியாத் நிற்கிறான், தாவீது எதிராக நிற்கிறான், புரிந்து கொண்டான் இந்த பட்டயம் இதுதான் கடைசியா கோலியாத் கையில இருக்கணும். இனி இந்த பட்டயம் கோலியாத் கையில இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரித்து கோலியாத் கையில் இருக்கிற பட்டயத்தை உருவுகிறான். பட்டயம் சத்துரு கையில தேவன் கொடுக்கவில்லை, பட்டயத்தை சபையை உன் கையில தான் தேவன் கொடுத்திருக்கிறார். எங்கே உன் பட்டயம்? கர்த்தர் கொடுத்த வார்த்தை எங்கே? வாக்கு தத்தங்கள் எங்கே? நம்ப முடியல. நீங்க விசுவாசிக்கலன்னு நிக்க முடியாது. விசுவாசிக்கலன்னா ஜெயிக்கிறதுல ரெண்டாவது, முதல்ல நிக்க வழியை பார்ப்போம். நிக்க முடியுமா பார்ப்போம். முதல்ல பார்த்துருக்கீங்களா, ரஷ்ஷா இருக்கிற பஸ் எப்படியாவது போகணும். அப்படி போகும்போது உள்ள ஏறினா முதல்ல எதுக்கு தெரியுமா வழி பார்ப்பாங்க? முதல்ல உள்ள நீங்க படியிலேயாவது நிக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் மெதுவா நகர்ந்து நகர்ந்து யாரையாவது தட்டி தட்டி, அதுல மீதியெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நிக்கணும், எப்படியாவது நின்றணும். இந்த விசுவாச ஜீவியத்துல முதல்ல நிப்போம், அப்புறம் ஓடுறது துள்ளுறது இந்த கழுகு போல பறக்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல நிக்க பார்ப்போம். நம்முடைய விசுவாச லெவல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்கு தெரியுங்க, ஆண்டவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும், நல்லா நல்லா தெரியும். நம்ம இங்க சொல்ற ஆமேன்ல எத்தனை ஆமேன் உண்மைங்கிறது நமக்கும் நல்லா தெரியும்.
எத்தனை பேர் வசனத்தை கேட்டு ஆமேன்னு சொன்னோம், எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றதை கேட்டு ஆமேன்னு சொன்னோம், எத்தனை பேர் தூக்கத்துல இருந்து எழும்பி ஆமேன்னு சொன்னோம். ஆபகுக்கை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் 1:5, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி விவரிக்கப்பட்டாலும், நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க, டைம் இல்ல. நீங்கள் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். உங்கள் அப்போ இது யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றார்? விவரிக்கப்பட்டாலும். அப்ப அவருக்கு தெரியும் சில நிலையில நாம் இருக்கும்போது எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இவனால விசுவாசிக்க முடியாது. ஆண்டவர் 75 வயதிலே ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார். ஆனா ப்ராப்பர் வேல ஆபிரகாமுக்கு எல்லாம் சொன்னது எப்பொழுது தெரியுமா? ஆபிரகாமுடைய 99வது வயதுல. அதுக்கு முன்னாடி அப்படி டச் பண்ணி தான் சொல்லுவார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி இருக்கும், இந்த வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், இப்படி சொல்லி விட்டுருவார். ஆனா ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்றார், டீட்டெயிலா சொல்றார். எப்படி தம்மை அறிமுகப்படுத்துறது, தம்மை ஒரு காரியத்தை ஒருத்தங்க பிரசன்ட் பண்றது போல ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பிரசன்ட் பண்றார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சிலர் ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, ஐ அம் இன்னார், நான் இதுல வந்திருக்கிறேன், இப்படி வந்திருக்கிறேன். அப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவரை தெரியும். ஆனா இப்ப ப்ராப்பர் வேல ஆண்டவர் பிரசன்ட் பண்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிட்டு ஓடணும்னா சொல்றார், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததி நடுவே என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன், நீ பரதேசியாய் தங்கி வரும் கானான் முழுவதையும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். ஆபிரகாம் நினைச்சிருப்பார், ஒருவேளை இது வேற யாருக்காவது இருக்குமோ நினைக்கும் போது, நீ ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் நமக்கு தான் இப்படி நினைக்கும் போது அடுத்து சொல்லுகிறார், உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழைப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு. ஏன் இதை அழுத்தி சொல்றாருன்னா, சரி ஒருவேளை ஆண்டவர் ஏதோ விரும்புறாரு, ஆசைப்படுறாரு, அப்படி சொல்லி ட்ராக் மாறிடக்கூடாது. அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்தான். விசுவாசிகளின் தகப்பனே இப்படின்னா நாம் ஏமாத்துறோம். விசுவாசிகளே, நம்ம தகப்பனை குறித்து தான். இதே ஆபிரகாமுக்கு 86 வயசுல விசுவாசிக்க முடிந்தது. ஏன்? அன்னைக்கு அவன் சரீரம் சாகல. 75 வயசுல விசுவாசிக்க முடிந்தது. ஒரு சூழல்ல நம்மளால விசுவாசிக்க முடியும், ஒரு வார்த்தை சொன்னாலே. ஆனா சில சூழ்நிலையில எவ்வளவு டீட்டெயிலா சொன்னாலும் நமக்கு விசுவாசிக்க முடியவில்லை. இதுதான் நம்ம நிலைமை. ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? விசுவாசிக்கலன்னா நிக்க முடியாது. ஆண்டவரே, என் சிச்சுவேஷன் தெரியல, ஆபிரகாமுக்கு விசுவாசிக்க முடியல, அப்ப நாளை ஏமாத்திரன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. ஏன் நம்ப முடியவில்லை? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியல? ஏதோ செய்தி 1 hour சத்தம் போட்டு போவாங்க, வீண் பேச்சா தோன்றுகிறதா? நம்ம வீண் பேச்சா பார்க்க மாட்டோம். ஆனா அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையும் ஜீவனை மறக்கிறோம்ல, நம்பவே முடியல. விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியவில்லை. எப்படி தோன்றுகிறது வார்த்தைகள் நமக்கு? எவீரு வீட்டாரை குறித்து நமக்கு தெரியும். எவீரு தன் மகள் மிகவும் மரண வியாதியில் இருக்கிறாள், 12 வயது மகள். அப்பொழுது போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவரை அழைத்து கொண்டு வருகிறான். வரும் வழியிலே சிலர் சொல்லுகிறார்கள், போதகரை துக்கப்படுத்த வேண்டாம், அவள் மரித்து விட்டாள் என்று.
ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அழைத்து கொண்டு வீட்டுக்கு வரும்போது லூக்கா 8:52 வாசியுங்கள். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். இது சொன்னது யாரு? சத்தமா சொல்லுங்க. இப்ப வார்த்தை வந்துட்டு, இனி அடுத்த வசனத்தை பாருங்கள். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தை எதை வச்சு பார்க்கறாங்க தெரியுமா? அவர்கள் அறிவை வைத்து. அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவு சொல்லுது அவ மரித்து விட்டான். இப்போ ரேமா வருது, வார்த்தை வருகிறது, அவள் மரிக்கவில்லை. இப்பொழுது வந்த வார்த்தையை அவர்கள் அறிவை வைத்து பார்க்கிறார்கள். அறிவை வைத்து அவர்கள் அறிந்ததை வைத்து பார்க்கிறார்கள். நன்றாய் கேளு சபையே, கர்த்தருடைய வார்த்தை என்பது எப்படிப்பட்டது? நம்முடைய அறிவு கர்த்தருடைய வார்த்தை அவமாக்குமோ? நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். இதுதான் ரேமா. நீ அறிந்ததல்ல வார்த்தை. நீ அறிந்ததை வைத்து பார்க்கும் வரைக்கும் உனக்கு எப்படி தெரியுமா தோன்றும்? இது வீண் பேச்சு. இன்னைக்கு அநேகர் அறிவை வைத்து பார்க்கிறார்கள். கிறிஸ்தவம் அறிவை வைத்து பார்க்கக்கூடியதல்ல, கிறிஸ்தவம் அவரை நிறுத்தி பார்க்கக்கூடியது. அறிவை வைத்து இது எப்படி சாத்தியமாகும்? அறிவை வைத்து மரியாள் பார்த்தார்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நான் ஆண்டவருக்கு அடிமை, அவ்வளவுதான். அறிவை வைத்து பார்த்தால் இதை எப்படிங்க நம்ப முடியும்? இன்னைக்கு உலகம் அறிவை வைத்து பார்க்கிறது போல. நீ அறிந்தது எவ்வளவுங்க. சின்ன வயசுல நம்ம பீச்சுக்கு போனா கரையில நிப்போம், கொஞ்சம் தூரம் உள்ள போயிட்டு வருவோம். இப்போ ஆரம்பத்துல இந்த கோவளம் பீச் எல்லாம் கொஞ்சம் தூரம் உள்ள போகலாம். இப்பவும் போகலாம், உள்ள திருப்பி வர முடியாது. ஆனா அப்போ கொஞ்ச தூரம் உள்ள போயிட்டு திருப்பி வரலாம். அப்போ இவ்வளவு தான் போயிருப்போம். ஆனா அடுத்த நாள் ஸ்கூல்ல கதை ஓடும். எப்படி தெரியுமா? நாங்க எங்க போனோம்? உள்ள போனோம், ஆழத்துக்கு போனோம். ஆனா போனது இதுவரை தான். இவ்வளவுதான் அறிந்தது, இவ்வளவுதான். ஆழங்கிறது அதா? கடலின் ஆழம் என்பது அதுவா? ஆமே. நமக்கு அறிந்ததை வைத்து வார்த்தையை பார்க்கிறோம். அறிந்ததை வைத்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். எதுக்கு அழுகிறவர்களை பார்த்து பேசணும்? ஆண்டவர் போய் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வர வேண்டியதான. ஏன்? நம்புவதற்காய் பேசினால் இவர்கள் நக்கல் அடிக்கிறார்கள். நகைத்தார்கள்னு அர்த்தம் என்ன? நக்கல் அடிக்கிறாங்க. ஆபிரகாம் நகைத்ததும் சாராள் நகைத்ததும் வேற. ஆபிரகாமும் சாராளும் நகைத்தது கர்த்தருடைய வார்த்தையை வைத்தல்ல, தங்களை பார்த்து. ஆனா இவங்க இவருக்கு என்ன? ஏன்னா அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. அவங்க அறிவு அவரை பார்த்து நக்கல் அடிக்க வைக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எசையா 28வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனமும் 22வது வசனத்தையும் பார்க்கும்போது 16வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமும் உள்ளதுமான மூலை கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இனி அடுத்து 22 வாசியுங்கள். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு. இன்னைக்கு அநேகருடைய கட்டுகள் பலத்து போக காரணம் என்ன? பரியாசம் பண்றாங்க. எதை? கர்த்தருடைய வார்த்தையை. நம்ம கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நகைக்க மாட்டோம், ஆனா கனவீனப்படுத்துவோம். நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் ஒருத்தங்க நம்மை பார்த்து பேசும்போது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில நம்முடைய எக்ஸ்பிரஷன், நம்முடைய காரியங்கள் இருக்குமானால் அதுதான் பரியாசம் பண்ணுகிறது. ஒருத்தங்க நம்மை பார்த்து பேசும்போது நம்ம வேற எங்கேயோ பார்த்துட்டு எப்படியோ இருந்துட்டு இருந்தோம்னா அது பரியாசம் அல்லவா? அது கனவீனம் அல்லவா? என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிவு 1000 சொல்லும், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை உருவேற்படுத்துகிறவரும் இதை செய்கிறவருமாகிய யெகோவா என்னும் நாமமுடையவர் சொல்லுகிறதாவது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு அறியாதது
உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். நாம் அறிந்தது எவ்வளவு? நம்முடைய அறிவை வைத்து வேதத்தை பார்த்தால் ஒருபோது விசுவாசிக்க முடியாது. இது அதற்கு அப்பாற்பட்டது. இது அதற்கு அப்பாற்பட்டது. நான் அறியாதது, ஆனால் அவர் அறிந்தது. எனக்கு எட்டாதது, ஆனால் அவருக்கு அது எட்டக்கூடியது. அவர் அதை ஏற்ற காலத்திலே எடுத்து என் கையில தரும்போதுதான் எல்லாரும் பார்ப்பார்கள், இது கர்த்தருடைய கரம் என்றும், இது கர்த்தருடைய ஆமை அவர் படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். எனவே வசனத்தை நம் அறிவை வைத்து பார்க்காமல் அவர் பட்சத்தில் நின்று பார்க்க பழக வேண்டும். அதுக்குதான் ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தின் ரகசியங்களை அப்படி பார்க்க பழக வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படி பார்க்க பழக வேண்டும். நாத்தானை கொண்டு கர்த்தர் தாவீதோடு பேசுகிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது, நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். யார் அந்த கர்ப்ப? குயிக்க சொல்லுங்க. சாலமோன். உண்மைதான். தாவீதுக்கு அடுத்து யார் ராஜாவா வரா? சாலமோன் வர. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது. சாலமோன் எப்போ ராஜாவா வந்தா? தாவீது மரித்த பிறகு, தாவீது உயிரோடு இருக்கும் போதா? அப்போ எது உண்மை? ஒன் சைடு உண்மையா இருக்கு, இன்னொரு சைடு போய் தானே. கர்த்தருடைய வார்த்தை ஒரு சைடு தான் நிறைவேறுமா? வானம் பூமியும் ஒளிந்தாலும் அதுல ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல். இங்க தெளிவா வேர்ட கவனிக்கணும். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது, நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி. இப்பொழுது தாவீது தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறான், தேவரீர் அடியான இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு மெம்மாத்திரம் என்று சொல்லிவிட்டு 19வது வசனத்திலே சொல்லுகிறார். வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு அடுத்த வார்த்தை அடுத்தடுத்து சொல்லுங்க. வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. என்ன வெகு தூரத்து செய்தி இல்லையே? தாவீது நாட்களிலே இது நிறைவேறி விட்டது. சாலமோன் தான் கண்ணுக்கு முன்னாடியே தாவீது சொல்லி அல்லவா, தாவீதுடைய கைடன்ஸ்ல அல்லவா சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தானே அந்த சிங்காசனத்தில் சாலமோனை பார்த்த பிறகு அல்லவா தாவீது கண்ணை மூடினான். இது நாம் அறிந்தது. நம்முடைய அறிவு சொல்லுது சாலமோன்னு. ஆனா அறியாத சத்தியம் ஆவியானவர் வேதத்தில் காண்பித்து கொடுக்கிறார். அதை தாவீது பார்த்துட்டான். அதுதான் பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று இப்பொழுது ஜனங்களிடத்தில் பேசுகிறான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 29 முதல் வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். இந்நாள் வரைக்கும் அடுத்த வார்த்தை அப்படியே நில்லுங்க. அவன் யாராயிருந்து? எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவன் யாராயிருந்து? நமக்கு தெரிஞ்சு தாவீது யாரு? அதுக்கு முன்னாடி ஆடு மேய்க்கிறவன், ஈசாயுடைய கடைசி பையன், ஆடு மேய்க்கிறவன், ராஜா. ஆனா இங்க பைபிள் சொல்லுகிறது அவன் தீர்க்கதரிசியாயிருந்து. அடுத்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியால் நம்ம 2 சாமுவேல் 7 படிக்கும் போது நம்ம அறிவு சொல்லுது அது யாருன்னு தெரியுமா? சாலமோன் என்று.
அறிவு சொல்லுது சாலமோன், ஆவியானவர் சொல்லுகிறார் கிறிஸ்து என்று. ஹalleluya ஹalleluya. பைபிளை உன் அறிவை வச்சு பார்த்தா உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். ஆனால் ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சத்துல பார்த்தால் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். சாலமோனுடைய ஞானத்தை வைத்து சாலமோன் பார்த்து அவனுக்கு கிடைத்தது கொஞ்சம். ஆனால் தாவீது அவர் சமூகத்தில் இருந்து இன்னொரு சத்தியத்தை சொல்லவா? வசனத்தை ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சத்தின்படி பார்த்தா உங்களையும் தீர்க்கதரிசின்னு தான் சொல்லும். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன தனி வரமா? வசனத்தின் ஆழத்தை பாருங்க. ஹல்லேலூயா. அதை விட்டு இன்னைக்கு இதை கேட்க விருப்பம் இல்லை. இன்னைக்கு உங்க வண்டி நம்பர் சொல்லவா? வெளியே வண்டி இன்னைக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஆமென். எதை கேட்க விரும்புறோம்? எதை கேட்க விரும்புறோம்? ஹல்லேலூயா. என் பேரை யாரா? தீர்க்க தரிசனம் உண்டு, தீர்க்க தரிசிகள் உண்டு. ஆனால் சபை அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். நாம் காண்கிற இந்த வெளிச்சத்துக்குள்ள இன்னும் வெளிச்சம் இருக்கிறது. இது போக 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 இந்த வெளிச்சத்தின் இடத்துல டிராவல் பண்ணதான் அந்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற வரை நாம் சேர முடியும். ஹல்லேலூயா. விசுவாசி அவன் என்றும் பதறா, அவன் நங்கூரம் இயேசுவில் உண்டு. அவ்வளவுதாங்க. பைபிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த வாக்கு தத்தமாகட்டும் அதற்குள்ள டிராவல் பண்ணுங்க. ஜீசஸ் தான் போய் நிப்பீங்க, அவர்கிட்ட தான் போய் நிப்பீங்க. ஹல்லேலூயா. அறிவை வைத்து பார்க்காதே, அவர் சமூகத்தில் இருந்து அவர் காண்பிக்கிற வெளிச்சத்தை வைத்து பாருங்கள். அறிவை வைத்து நான் அறியாததும் இதை நீங்க மனசுல எழுதிக்கோங்க. நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு வீடு மேட்டரை வச்சு எங்க கொண்டு விட்டு இருக்கிறார் பாருங்க. வீடு மேட்டர், வீடு தானே. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். என்ன வாக்கு தத்துவம்? போதும்ல, நமக்கு போதாது. தாவீது பார்க்கிறான். ஆமே, சாலமோன் ஞானிக்கு வெளிப்படுத்தப்படாத இந்த வெளிப்பாடு நம்முடைய வெளிச்சம் பிரசித்தி தந்து பேதையை உணர்வுள்ளவனாக்கும். அறிவு நோட் சொல்லுதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பரியாசம் பண்ணாதே. உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன் சொன்னதுமே தாவீதுக்கு கிளிக் ஆச்சு. இது வேற, அங்க கிறிஸ்துன்னு மென்ஷன் பண்ணல. சந்ததியை எழும்ப பண்ணுவேன், இது வேற. ஏன்னா தாவீது அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சந்ததியை எழும்ப பண்ணுவேன். அப்ப அடக்கம் இருக்கு, உயிர்த்தெழுதல் இருக்கு. இது 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 வேற, இது வேற, இது வேற. ஓ ராமா சந்தனலரா. தாவீதின் குமாரனாய் வந்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இப்பொழுது ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் நல்ல கைகளை தட்டி ஓ ராமா சந்தனலரா. தாவீதின் குமாரனாய் வந்தார், தாவீதின் குமாரனாய் வந்தார். அதுதான் அந்த வம்ச வரலாறு தெளிவாய் இருக்கிறது. பைபிள் கட்டு கதை அல்ல. இது 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 பொய்ன்னு ஒருத்தன் கத்துறான் அப்படின்னா அவனை மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. இந்த பைபிள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. எங்க எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாச்சு, எவ்வளவு காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறாங்க. இதுல ஒரு காரியம் கூட பொய் என்று யாருக்கும் நிரூபிக்க முடியவில்லை. காரணம், இதை எழுதி கொடுத்தவர் சர்வ வல்லவர். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம். 2 சாமுவேல் 7:12. உன் நாட்கள் நிறைவேறி, நாட்கள் நிறைவேறி, நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் நாட்கள் நிறைவேறி, பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஜீசஸ் அவன் நாட்கள் நிறைவேறுகிறது. எல்லாம் நிறைவேற்றின பிறகு இயேசு சொன்னார், முடிந்தது. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனா இந்த பூமியிலே வந்தார். நாட்கள் நிறைவேறினது, முடிந்தது.
அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. ஒரு கல்லறை என்பது ஒரு மனிதனுடைய முடிவு. ஆனால் வார்த்தை வருகிறது, அதற்கு பிறகுதான் எழும்ப பண்ணி. இப்ப தாவீது எங்க ஓடுறான் தெரியுமா? வீட்டுக்கு ஓடல, சமூகத்துல ஓடுகிறான். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்குள்ள, அதுவே எனக்கு வெளிச்சம், அதுக்குள்ள இன்னொரு வெளிச்சம் இருக்கிறது. அதை தான் தேவ சமூகத்தில் இருந்த போது அந்த வெகு தூரத்து செய்திய, அந்த வெகு தூரத்து செய்திய அது அவன் பார்த்ததுனாலதான் தாவீது சொல்லுகிறான், ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இது அப்படியே ஆவியின் நிறைவுல பேதுரு பிரீச் பண்றார். பேதுரு எந்த ஸ்கூல்ல போய் படித்தாருங்க? இல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க சமூகத்திலிருந்து ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சத்துல இந்த வசனத்தை பார்க்க ஆரம்பித்தால் உங்கள் கண்களுக்கு தெரிகிற வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசனமாய் தான் இருக்கும். நீங்க உட்கொள்ளுகிற அர்த்தங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமாய் தான் இருக்கும். நீங்கள் பேசுகிறது அதுதான். பேதுரு சொல்லுகிறான், அவன் ராஜாவா இருந்ததல்ல, அவன் மேய்ப்பனா இருந்ததல்ல, அவன் ஈசாயின் குமாரனா இருந்ததல்ல, அவன் தீர்க்க தரிசியா இருந்து. அதே அப்போஸ்தலர் 2:30-31 ஒரு விசை கூட வாசிங்க. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து, அவன் தீர்க்கதரிசியாயிருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்க, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க, மாம்சத்தின்படி வாக்குத்தத்தத்தின்படி உன் சந்ததியிலே, உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன். வசனம் கொஞ்சம் குயிக்கா போடுங்க. கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணி அறிந்தபடி, தேவன் தனக்கு சத்தியம். என்ன வேர்டுங்க? ஆண்டவர் எனக்கு சொன்னதுன்னு சொல்லல. வெளிச்சத்தை பார்த்து அவர் எனக்கு சும்மா சொல்ல மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சும்மா சொல்ல மாட்டார். சத்தியம் பண்ணினார், சத்தியம் பண்ணினார், சத்தியம். இது எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னங்க தெரியும்? தாவீது என்ன தெரியும்? ஆண்டவர் எனக்கு சொன்னார், அவர் எனக்கு சத்தியம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு, கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார்னா அது ஏன்னா அவருடைய நாமம் என்ன தெரியுமா? சத்தியம். நீங்க வாக்குத்தத்தங்கள்லாம் எழுதி வச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு கீழே எழுதுங்க, அவர் எனக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கிறார், எனக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கிறார். ஒரு விசையின் பரிசுத்தத்தின் பேரில் நான் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் போய் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் நமக்கு பிரசங்கெல்லாம் வேண்டாங்க, ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, அப்ப நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கிறீங்க, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தை நீங்க எனக்கு தரும்போது சத்தியமா செய்யறேன்டா, உண்மையா நான் செய்வேன்பா. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. அப்பா, என் அறிவுல நான் ஆண்டவரே என்னெல்லாமோ நினைச்சிட்டு, சாரிப்பா, இது என் புத்திக்கு எட்டாததப்பா. ஆண்டவரே, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நான் நினைச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சதுதான். இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லப்பா. நான் உண்மை நோக்கி கூப்பிட்டு எனக்கு சரியா ஜெபம் பண்ண கூட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் எனக்கு தெரிவித்ததெல்லாம் நான் அறியாததும் எனக்கு எட்டாததும், நான் அறியாததும் எனக்கு எட்டாததும், நான் அறியாததும் எனக்கு எட்டாததும். இதை நீங்க சும்மா சொல்லல, நீங்க சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறீங்க, சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறீங்க. நிச்சயமாய் அதை செய்வீர், அதை நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. மனுஷர் முறைமையா எனக்கு தெரியப்படுத்தினீங்க, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காக்கிறோம். இந்த வசனம் தாங்க வெளிச்சம். இதுக்குள்ள இன்னும் போக போக, அதாவது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, மேல போக 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 வெளிச்சம் அதிகரித்துட்டே இருக்கிறான். வெளிச்சம் கூடிட்டே இருக்கு மேல. கீழே போக 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 இருள் கூடிட்டே இருக்கு. இந்த வசனம் நம்மள அதாவது பரலோகம், ஆண்டவர் நம்மை காண்பிக்கிறதற்கும் சாத்தான் காண்பிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசுவை சாத்தான் மலைக்கு மேல கொண்டு போறான், இன்னொரு பக்கம் இயேசு சீஷர்களை மலைக்கு மேல கொண்டு போறான்.
இயேசுவை சாத்தா மலைக்கு மேல கொண்டு போய் உலகத்தை காட்டி கொடுக்கிறான். உலகத்தை காட்டி கொடுக்கிறான். இயேசு சீஷர்களை மலைக்கு மேல கொண்டு போய் மகிமையை காட்டி கொடுக்கிறான். இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் வேதம். இந்த வெளிச்சம், உம்முடைய வெளிச்சத்துல வெளிச்சம் காண்றோம். இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? க்ளோரி, மகிமை, மகிமை. அவர் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியா. நமக்கு வார்த்தை தெரியுது, ஆனா அதுக்கு பின்னாடி அவர் ஆணையிட்டது தெரியல. சத்தியம் எதுல சத்தியம் பண்ணி இருக்கிறார் தெரியுமா? தம்முடைய பரிசுத்தத்தின் பேர்ல. அவருடைய நாமம் என்ன தெரியுமா? பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் சத்தியம் பண்ணி அவர் நிறைவேற்றலைன்னா அதான் தாவீதுக்கு நான் போய் சொல்ல. பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவர் ஒரே ஒருவர், நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும். இத பார்க்கணும். நம்ம அறிவை வச்சு பார்க்க கூடாது. யோபு பாருங்க, யோபு ஒரு நேரத்தில் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆனா பிரச்சனை பெருசாயிட்டு போகுது. இன்னொரு நேரத்தில் வந்து அதே யோபு என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்ன அதே யோபு இப்பொழுது சொல்லுகிறார். யோபு 9:16 நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். அதாவது நான் அழும்போது கர்த்தர் என்கிட்ட பேசுறாருல, அது எனக்கான வார்த்தைன்னு நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். பேசும்போது எத்தனை பேர் எனக்கான வார்த்தையை நம்புறீங்க? எத்தனை பேர் இதெல்லாம் நமக்கு யாருக்கோ பேசுறாங்க? இதே யோபுதான் சொல்றாரு, என்னை கொண்டு போட்டாலும் நம்புவேன். இப்போ சொல்றாரு, இனி அவர் என்கிட்ட பேசினாலும் நான் நம்ப மாட்டேன். நம்ம ஈஸியா பிரசங்கத்துல யோபு எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா யோபு பயணித்த பாதை என்பது அவ்வளவு பெயின்ஃபுல், அவ்வளவு வலி. நான் நம்ப மாட்டேன். அவர் பேசல, அவர் பேசினாலும் நம்ப மாட்டேன். அதுவும் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தாருன்னு நம்ம. ஏன் விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுத்திருந்தா ஏன் இது நடந்திருக்கணும்? ஏன் இந்த கல்தையர் வந்திருக்கணும்? ஏன் இந்த சபையர் வந்திருக்கணும்? ஏன் காற்று எனக்கு எதிராக அடிக்கணும்? ஏன் நான் சம்பாதித்தவைகளை நஷ்டமாகணும்? ஏன் எனக்கு இந்த பலவீனம் வந்திருக்கணும்? அதனால நான் வாரன் சர்ச்சுக்கு பிரசங்கம் கேட்டுட்டு போறேன், ஆனா ஏன் விண்ணப்பத்துக்கான பதிலாம் நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் பொறுமையா இருந்தார். இப்பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். யோபு தன்னுடைய அறிவை வைத்து பேசுகிறான். யாத்திராகமம் 38வது அதிகாரத்திலே 2-3 வசனங்களை வாசியுங்கள். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன். மூன்றாவது வசனம். இப்போதும் புருஷனை போல கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. யோபு, இப்போ நான் உன்னை கேட்கிறேன், நீ எனக்கு பதில் சொல்லு. சொல்லிட்டு அவர் கேட்கிறார் பாருங்க, அடுத்த வசனம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. நீ தான் ரொம்ப அறிவாளியாச்சே, அதை சொல்லு. 13வது வசனம். உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டு. ஒரு நாளாவது விட்டியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயம், இந்த சூரியன் உதிக்கும் தெரியுமா இடம், அதுக்கு நீ காட்டினது உண்டா? இங்கதான் நீ உதிக்கணும்னு. உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது. இந்த வேர்டை ஏன் யோபுட்ட சொல்றார் தெரியுமா? யோபுவே, உன் வாழ்க்கையில ஒரு நாளையாவது உன் பலத்துல நீ கண்டா என்று உனக்கு சொல்ல முடியுமா? இல்ல. 16 நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? 18 நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. உனக்கு என்ன தெரியும் யோபு? நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, கடல்ல 2 ஸ்டெப் இறங்கிட்டு வந்து என்ன சொல்றோம்? ஆழத்துல. 33 வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ?
அதை பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? 34 ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? சரி யோபு, நீ ரொம்ப அறிவாளி தானே, நான் சைலண்ட் ஆயிடுறேன், நீ பேசி உனக்கு மழையை வர வச்சிருப்பாப்போம். நான் பேசுறது தானே உனக்கு வீண் பேச்சா இருக்கு. இப்ப நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நீ பேசி மழையை வர வச்சிரு. இத்தனை காலம் நீ பெற்ற ஆசீர்வாதத்தின் மழை என்பது உன் சத்தம் கேட்டு வந்தது நினைச்சியா? இல்ல, பரத்திலிருந்து நான் பேசினதுனால உனக்கு கிடைத்தது. இப்போ உனக்கு என் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? வீண் பேச்சா இருக்குதா? நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நீ பேசு. ஆண்டவர் இப்படி 1 by 1 அடிக்கும் போது, யோபு 40வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு கொடுப்பேன்? என் கையினால் என் வாயை கொள்ளுகிறேன். இவ்வளவு நேரம் பேசி 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 இருந்த கர்த்தர் 4-5 கேள்வியை கேட்டது யோபு இருக்கார்ல, ஆண்டவரே அடுத்த வார்த்தையில சொல்றாரு, நான் 2-3 தடவை பேசியிருப்பேன் ஆண்டவரே, இனி நான் உத்தரம் கொடாமலும். ஆண்டவர் நான் பேசணும்னு பேசல, ஆனா அப்படி சொல்லிட்டு கூட இருக்கிற 4 பேரை பாக்குறான். சிலர் பாருங்க, நம்ம சும்மா இருந்தாலும் நம்மள சும்மா இருக்க விட மாட்டாங்க. ஆண்டவரே நான் 2 தரம் பேசிட்டேன். ஆமென். இனி 42:3 சொல்றாரு, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? அடுத்த வார்த்தை, ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியா. இதை மறக்கவே கூடாது. கர்த்தர் என்ன சொன்னார்? எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதுதான் வார்த்தை. நீ அறியாதது எனக்கு தெரியாதது அப்படி சொல்லிட்டு, ஆமென், நான் என் கையினாலே வாயை புத்திறேன். அதாவது நமக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேசிடுவோம். பேசினதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் நமக்கு அறிவு இருக்குல்ல, நமக்கு அறிவு இருக்குன்னு. இல்ல, நிறைய பேசிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா, ச்சே. ஞானி எல்லாத்துக்கும் வாயை திறக்க மாட்டாங்க, மூடன் அலப்பிட்டே இருப்பான். சிலர் வாயை பார்த்துருக்கீங்களா? மழை டைம்ல கார்ல அந்த வைப்பர் அடிக்கும் தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பேசுவோம் தெரியுமா? அப்படி பேசிட்டு தான் ஆளு மாட்டிட்டு இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஃபீல் வெல்த் நஷ்டமானது குறித்தல்ல இப்ப வருத்தப்படுறது, ஹெல்த் நஷ்டமானது குறித்தல்ல வருத்தப்படுறது. நான் எப்படி பேசிட்டேனே. ஆண்டவர் இதே கேள்வி யோபு கிட்ட மட்டும் இல்ல, இந்த கேள்வி யோபு கிட்ட மட்டுமல்ல. யோபு 40:2 கர்த்தர் சொல்லுகிறார், சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் குற்றம் பிடிக்கிறான் தெரியுமா? அவர் எனக்கு இப்படி செய்தது என்ன? ஆண்டவர் கண் இல்லையா? ஆண்டவர் ஒருத்தர் இருந்தா இப்படி செஞ்சிருக்கணும்ல. இப்படி ஒருத்தர் குற்றம் பிடிக்கிறான் தெரியுமா? அவன் இதுக்கெல்லாம் முதல்ல ஆன்சர் பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் அவன் கேட்கறதுக்கு நான் ஆன்சர் பண்ணுங்கிறார். ஆமென். அதாவது அறிவு இருக்குன்னு நினைச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தரது மறக்க கூடாது. அப்ப இதை மறந்து நம்மளை ஞானிகளை காட்டுனா நம்மளை வெட்கப்படுத்த வேற ஒரு நாள் பைத்தியத்தை கொண்டு வருவார். ஆமென். ஒரே பிரசங்கத்துல 3000 பேரை ரட்சிப்புகளை நடத்துறவர் பேதுரு. பேதுரு அதை எங்கேயும் பெருமை பாராட்டல. எப்படி பெருமை பாராட்ட முடியும்? பேதுரு ரட்சிப்புகளை நடத்துறது ஒரு சேவல். எப்படி சொன்னா திருப்பியும் கூவோம். எதுக்கு வம்பு? ஞானிகளை வெட்கப்படுத்த. பெரிய தீர்க்கதரிசியை அறியப்பட்டவன் பிழையாம்.
ஆனா பிழையாமுக்கு கண்ணை திறக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினது கழுதை. ஓவரா ஏதாவது காட்டின ஆண்டவர் எதை கொண்டு நம்மளை திருத்துவாருன்னு நமக்கு தெரியாது. ஆமென். அதான் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அறிவு இருக்குன்னு சொல்லி உங்க அறிவை வச்சு உலக காரியங்களை ஆராயுங்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கும் அது அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம பாடுவோமே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஆமென். அது கிரகிக்க முடியாது. அதனாலதான் இது எப்படி ஆகும்? மரியாள் தன்னுடைய அறிவை வைத்து சொல்ல, நான் புருஷனை, அறிவு நிறைய சொல்லும், தேவனால் கூடாத காரியம் அப்படின்னதும் மரியாள் சரண்டர் ஆயிட்டாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மோசே தன்னுடைய அறிவை வைத்து சொல்றான், ஆண்டவரே நான் திக்கு வாயனா இருக்கிறேனே, நானும் வாயோடு இருப்பேன். ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே நான் வயசாயிட்டு சாராளுடைய கற்பம் செத்தது நிச்சயமாக அப்படின்ட்டார். அவ்வளவுதான். நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் பேச்சா பார்க்காதீங்க. உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர். அப்போ இந்த அவிசுவாசம் நம்மை விட்டு போகணும்னா, கடந்த நாளில் ஆவியானவர் இதைதான் பேசினார். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11, 12, 13, 14 வசனங்கள்ல நீங்க பார்க்கும்போது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார், யார் மகதலேனா மரியாளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. மேலும் கிராமத்துக்கு போன 2 சீஷர்களுக்கு கர்த்தர் மறுரூபமாய் தரிசனமானார். அது அந்த எம்மாவூர் சீஷர். அவர்களும் போய் அதை என்ன செய்தார்கள்? 13வது வசனத்துல அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில், வாசிங்க நீ, அவர்களுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை இயேசு தரிசனமாகி முதல்ல என்ன செய்தார் தெரியுமா? பயப்படாதே, சமாதானம் எல்லாம் சொல்றாரு, அது இருக்கட்டும். ஆனா அடுத்த ஒரு முக்கியமான காரியம் செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இப்படிதான் ஜெபிக்க வைத்தார். என ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர் அல்லவா? ஆண்டவரை, என்னுடைய அவிசுவாசத்தை நீர் கடிந்து கொள்வீராக. அவர் பிசாசை மட்டும் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல, அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறவர். 3 வருஷமா சீஷர்களுடைய அவிசுவாசத்தை அவர் கடிந்து கொண்டுட்டே இருந்தார். இதுதான் ஆவியானவர் காண்பித்து தந்தார். அப்போ நீதிமொழிகள் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்ப இந்த வார்த்தை, ஆண்டவரே நான் இன்னும் நம்பாம இருக்கிறேன்னா என்னை கடிந்து கொள்வீராக. யோபுவை கடிந்து கொண்டார் அல்லவா? கடிந்து கொண்டாரே. கடிந்து கொண்டதுனால தானே அவன் நம்பினான். அவன் அடுத்து என்ன அறிக்கை செய்தான்? முதல்ல என்ன சொன்னான்? அவர் எனக்கு உத்தரவு அருளினால் நான் நம்ப மாட்டேன் சொன்னவன் இப்ப சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் 2 மடங்கா கொடுத்தார். இது எப்படி ஆச்சு? இதான் புத்தி கேட்டாதது. புத்தி கேட்டாதது. விசுவாசி அவன் என்றும் பதறான். அவிசுவாசம் வருதா? ஒரு தகப்பன் மகனை அழைத்து கொண்டு போகும்போது இயேசுவின் இடத்துல அந்த மகனுக்கு ஒரு விடுதலைக்காக கேட்கிறான். இயேசு சொல்றார், விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லும் போது, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்வீராக. ஆமென். கடல்ல மூழ்கிறவனுக்கு ஆறுதலின் வார்த்தை இல்லங்க சொல்லணும். கர்த்தர் சொன்ன ஊமையில கூட ஒருத்தர் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகிற வழியில கள்ளர் கையில் அடிபட்டு குற்றுயிராய் கிடக்கும் போது அவன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனதே தப்பு. ஆமா. ஆனா அந்த இடத்துல அதை பார்க்காம அவனுக்கு மேல மனதுருகி அவனை சேர்த்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு, இங்க என்னடா ஒருத்தன் இயேசுவை நம்பி கடல்ல இறங்குறான்.
படகுல இருக்கும்போது ஆவேசம் என்று கத்தினான். படகுல இருக்கும்போது ஆவேசம் என்ன அர்த்தம்? பேய்ங்கிறான். எப்போ இருக்கும்போது? சேஃப். நம்ம சேஃபா இருக்கும் போதெல்லாம் நம்ப மாட்டோம். அதனால ஆண்டவர் கொஞ்சம் இறக்கி விடுவார். அடுத்து சொல்றான், நீரே ஆனால் என்னை கடல் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். உனக்கு இன்னும் டவுட் தெரியலையா? வா. இப்ப 4 ஸ்டெப் எடுத்து உள்ள வைக்கதும் பஸ்ஸுக்குன்னு உள்ள போட்டார். இப்ப கத்து ஆவேசம்னு. இப்ப சொல்லு நீரே ஆனால் இல்ல. இப்ப சொல்ற ஆண்டவரே. அப்போ போட வேண்டிய இடத்துல போட்டா கரெக்டா. ஆமென். என் ஜனமாகிய குமாரத்தை வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? நமக்கு காத்து போட்ல மட்டும் அடிக்கிறதுனால நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. நம்மை தேவன் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, அவன் கையை பிடித்து, கையை விட்டுட்டு இல்ல, கையை பிடித்து அற்ப விசுவாசி என்றார். நம்ம மக்கள்லாம் கையை பிடிக்க மாட்டாங்க, அற்ப விசுவாசின்னு சொல்லிட்டு மண்ணையும் போட்டுட்டு அவர் கையை பிடித்து. எதுக்கு தெரியுமா? அவர் ஒருவனை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் அவன் நிச்சயமாய் அவரால் தூக்கி எடுக்கப்படுவான் என்று அர்த்தம். அதனாலதான் அந்த வார்த்தையை கேட்கும் போது, ஆண்டவரே என்னால நம்ப முடியலையா? சரண்டர் ஆயிருங்க. அப்பா என்னை கடிந்து கொள்ளுவீராக. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்ல விரும்புறீங்க, என் அவிசுவாசத்தை கடிந்து கொள்வீராக, என்னால நம்ப முடியாத நிலையை கடிந்து கொள்வீராக. இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஏன் நம்ப முடியல? முதலாவது சொன்னேன், அவருடைய வார்த்தையை வெறும் வார்த்தையை பார்க்கறதுனால. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நம்முடைய அறிவுக்குட்படுத்தி பார்க்கறதுனால நம்ப முடியல. இரண்டாவது ஒரு காரியம், ஏன் நம்ப முடியல? ஆதியாகமம் 45வது அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்ததுன்னா ஜேக்கப்ஸ் ஹார்ட் ஃபெயிண்டட், தளர்ந்துட்டான். இன்னும் சொல்லணும், அட்டாக்கே வந்துட்டு. ஆனாலும் அவன் அவர்களை நம்பவில்லை. ஏன் நம்பல தெரியுமா? அநேக நாள் துக்கம். ஏங்க, இயேசு மரித்து 3வது நாள்ல உயிர் தெழுந்தார். 3 நாள் துக்கம் நீண்ட போதே சீஷர்களால அவரை நம்ப முடியல. லாசரு மரித்து 4வது நாள் வந்துட்டார். 4 நாள் துக்கம் நீண்ட போதே மார்த்தாள் மரியாளால நம்ப முடியல. யாக்கோபின் துக்கம் 3 நாளோ 4 நாளோ கிடையாது, 22 வருடம். ஆதியாகமம் 37ல இவர்கள் அந்த யோசேப்பின் வஸ்திரத்தை ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தில் தோய்த்து கொண்டு வந்து யாக்கோபினிடத்தில் காட்டின போது 33ல சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோப் அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு வீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் அழுது கொண்டிருந்தான். இடம் கொடுக்கல. துக்கம் என்ன செய்து தெரியுமா? ஆறுதலுக்கு இடம் கொடுக்கல. அநேக துக்கம். அதனாலதான் விதைக்கிறவ உவமையை சொல்லும் போது கவலைகளையும் சொல்லுவார். ஆறுதலுக்கு இடம் கொடுக்கல. இப்படி 1 நாள் 2 நாள் இல்லை, அநேக நாள். இப்போ அவனுக்கு வார்த்தை வருது, அவனால் நம்ப முடியல. அந்த இடத்துல யோசேப்பு 3 காரியத்தை செய்கிறான். ஒன்று என்ன தெரியுமா? நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லுங்க, என்ன
யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுங்க. ரெண்டு என்ன தெரியுமா? நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லுங்க, என்ன, அவன் எகிப்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான். மூன்று என்ன தெரியுமா? ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக அழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். மூன்றாவது அடையாளங்கள். நேற்று இரவில் இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்த போது, இப்போ நல்ல கவனிங்க, எதுக்கு 10 கழுதை மேல இந்த தானியம் இதெல்லாம் எதுக்கு 10 கழுதைக்கு மேல ஏன் அனுப்புறான்? 12ன்னு அடிச்சிருப்போம். இஸ்ரவேலுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12. நம்ம எங்கோடியாவது எப்படியாவது லிங்க் பண்ணி எதுக்கு 10 கழுதை தெரியுமா? நல்ல கவனிங்க, 10ஓ 15ஓ யோசேப்புக்கு தெரியும். யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து இப்போ யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு வரணும். யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து யோசேப்பு இருக்கிற இடம் வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு ஆகாரம் யாக்கோபுக்கு தேவைப்படுமோ அவ்வளவுக்கு வேண்டிய அவனுக்கு யாக்கோபுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதாவது யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு அந்த வழியில எந்த இடத்திலும் தளராதபடி, பாதியில நின்று விடாதபடிக்கு யோசேப்பினிடத்தில் வரும் வரைக்கும் யாக்கோபுக்கு எவ்வளவு ஆகாரம் தேவை, எவ்வளவு நன்மை தேவையோ அதை எல்லாம் யோசேப்பு கொடுத்து அனுப்பினார். இந்த நாளிலே அநேக நாட்களை துக்கத்தில் இருந்தும் ஆமென் வார்த்தைகள் வந்து நம்ப முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்ல சொன்ன 3 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். 1, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். 2, அவர் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவராய் இருக்கிறார். 3, நீங்கள் நாளை அவர் சமூகத்திலே போய் சேரும் வரைக்கும் உங்கள் பாதையில என்னென்ன நன்மை தேவையோ, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அப்படியே தன் தகப்பனுக்கு இங்கிருந்து பெர்சபாவிலிருந்து எகிப்து வரைக்கும் போக எவ்வளவு தூரம்னு யாக்கோபுக்கு தெரிகிறதை விட இங்கிருந்து போன யோசேப்புக்கு தெரியும். யோசேப்பு முந்தி பயணித்தவனே. அதுபோலதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திரைக்குள்ளே நமக்கு முன்னோடினவர் பிரவேசித்திருக்கிறார் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்ட அவருக்கு தெரியும் நமக்கு இன்னும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு, எவ்வளவு தூரம் நம்ம பயணிக்க. பாதியில விட மாட்டார். ஆமென். ஆண்டவரே வயசாகுது ஆண்டவரே. ஆமென். இல்ல இல்ல. ஆமென். காலம் என்ன காலம் தெரியுமா? பஞ்சகாலம். பஞ்சகாலம். யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து இந்த யாக்கோபு நாளைக்கு எங்க வர போறான்? யோசேப்பு. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு யாக்கோபுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் யோசேப்பு கொடுத்து அனுப்புவான் என்றால் உங்களுக்கு இன்னது தேவை என உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என கேட்கிற சபையே, இந்த சத்தத்தை காது கொடுத்து கேள். நீ அவர் சமூகத்தில் போய் சேரு மட்டும் உன் வாழ்விற்கு என்ன தேவையோ அதை எல்லாம் பரத்திலிருந்து நம்புறவங்க மட்டும் எப்படி உங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்த தோணுதோ ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ யோசேப்பு அன்று வாகனம் அனுப்பினது போல நம்மை அழைத்து போக அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். யோசேப்பு அன்று தானியம் இந்த பொக்கிஷங்கள்லாம் கொடுத்து விட்டது போல ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். சிலருக்கு ஆன் த வேல 6 சாக்கு ஓபன் பண்ணிட்டோம், இன்னும் 4 சாக்கு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஓபன் பண்ணது 6. ஐயோ, அடுத்த ஸ்டெப்ல 7வது ஓபன் ஆகும். அனுப்புறது யோசேப்பு அல்லவா? நமக்கு தெரியாதுங்க. போன வருஷம் ஐயோ இந்த வருஷத்தை நான் எப்படி கடப்பேன்னு நினைச்சுதானே பார்த்தோம். 10 தாண்டி 11 வந்து சிரிச்சிட்டு இருக்கிறோம்ல.
அவன் பாதியில. ஒரு யோசேப்புக்கு தெரியுது, எங்க அப்பா இங்க வர்றதுக்கு அவருக்கு 10 சாக்கு தானியம் தேவைப்படுது. ஒரு யோசேப்புக்கே தெரியும் போது, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், நான் அமர்வதோ நான் அப்பா அப்பா நம்புறேன்பா. அல்லேலூயா. எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன், எப்படி 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 இதை சமாளிக்க போறேன். ஆமென். இதுவரை கொண்டு வந்துட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர். போதும், பாடிட்டே இருக்கலாம். ஆமென். நேற்று இரவில் இந்த வார்த்தை ஆவியானவர் செய்தியெல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இதை காட்டித்தாரா. பாருடாத, யோசேப்பு யாக்கோப பெயர் சபாவில் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆராதித்து கொண்டிருந்தான், பலி செலுத்தி கொண்டிருந்தான். இன்னைக்கு 1000 பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை இருப்பது பஞ்ச காலம் தான். ஆனாலும் அதை விட்டுட்டு வந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, நாளைக்கு அந்த யோசேப்பின் இடத்துல, நம் இயேசுவின் இடத்துல நாம் செல்வதற்கு, ஆமென், நமக்கு என்ன தேவையோ ஹல்லேலூயா சொல்லிட்டு சகோதரர்களுக்குன்னு தனியா கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இது அப்பாக்குன்னு கொடுத்துட்டு சொல்லிட்டு 24 சொல்றாரு, மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். ஏன்னா அதாவது சகோதரர்களுக்குள்ள பங்குல சண்டை வராது, ஆனா அப்பா பங்குல சண்டை வரும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சுத்தி இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் வீட்டில் சிக்கன் வைங்களேன், சகோதரர்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சகோதரர்கள் பிளேட்ல இருக்க சிக்கன் தீந்துட்டு, ஆனா அம்மா பிளேட்ல சிக்கன் இருக்கு. எல்லா கண்ணும் எங்க போகும் தெரியுமா? சகோதரர்களுக்கு ஏற்கனவே சாக்கு கொடுக்கும் போது சண்டை பண்ணாதீங்கன்னு சொல்லல. ஏன்னா இது அப்பாக்க பங்குனாலே கண்டிப்பா என்ன வரும்? சண்டை வரும். அழகா சொல்லி கொடுக்கிறார். நான் இது சொன்னதுனால டச் பண்ணேன். ஆனா இது எதுக்கு தெரியுமா இந்த வார்த்தை? இது அப்பாக்குரியது. இந்த 10 சாக்குல ஒரு சாக்கு கூட அவருக்கு மிஸ் ஆகக்கூடாது. அவருக்கு மிஸ் ஆயிட்டுன்னா எகிப்துக்கு முந்தின ஸ்ட்ரீட்ல யாக்கோபு ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவார். கானான் தேசத்தின் நன்மையை புசிக்கிறது வரைக்கும் மன்னா கொடுக்கப்பட்டது. எப்பொழுது தேசத்துல கால் வைத்து நன்மையை புசித்தார்களோ மன்னா நிறுத்தப்பட்டது. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு எவ்வளவு காலம் நன்மையும் கிருபையும் தொடர பண்ண வேண்டும் என்று. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே மரண போராட்டத்தை சந்தித்தவர்கள் உண்டு, டெலிவரி டைம் போராட்டத்தை சந்தித்தவர்கள் உண்டு, சின்ன வயசுல சந்தித்தவர்கள் உண்டு. அங்க எங்கேயும் ஓட்ட முடியாம இவ்வளவு தொடர காரணம் என்ன? பரத்திலிருந்து அவரிடத்தில் போய் சேர்வதற்கான நன்மைகள் நமக்கு அனுப்பப்பட்டு கொண்டு இருந்ததுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த 3 விஷயத்தை, துக்கம் அதிகரிக்குதா? இந்த 3 விஷயத்தை மனசுல வச்சிருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவராக இருக்கிறார். அங்க போய் நான் நிக்கிறது வர எனக்கு இங்க வாழ என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும். வயசாச்சின்னு சொல்லி முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கிறவர் அல்ல என் ஆண்டவர். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், இனிமேலும் உன்னை தப்புவிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
இந்த 3 விஷயத்தை மனசுல வச்சிருங்க. என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 2வது சொல்லுங்க, சொல்லுங்க. இனி வார்த்தைய யாரும் வீண் பேச்சா பார்க்க கூடாது. சும்மா டைம் பாஸுக்கு சர்ச்சுக்கு வரேன்னு யாரும் இங்க வரக்கூடாது. என் அப்பா பேசுறத நான் கேட்க வந்திருக்கிறேன். என் அப்பா கூட பேச வந்திருக்கிறேன். இந்த உணர்வோடு தான் இங்க ஆராதிக்க வரவங்க வரணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ சர்ச்சில் நம்ம மெம்பர் ஆயிட்டோம் அதனால. இது அதுக்குள்ள இடம் கிடையாது. இது அவருக்குரிய இடம். இங்க அவர் மட்டும்தான் ஹீரோ. இங்க அவர் மட்டும்தான் உயர்ந்திருப்பா. இங்க அவர் நினைக்கிறது தான் நடக்கும். இங்க அவர் வைக்கிறது தான் சட்டம். இது அவர்களுக்கு வீண் பேச்சா போச்சு. நோ நோ. ஆமென். ஆவியானவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. நம்ம யார் இந்த பகல்ல உண்மையா மனசை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் என் கூட தான் பேசினார். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. வாயை திறந்து ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. இது வீண் வார்த்தை கிடையாது ஆண்டவரே. இது வீண் பேச்சல். இதுல ஜீவன் இருக்குப்பா. இதுல வல்லமை இருக்குப்பா. இது என் அறிவுக்கு எட்டாதது ஆண்டவரே. இது என் புத்திக்கு அப்பாற்பட்டது ஆண்டவரே. இந்த பூமியில உங்களுக்கான நன்மையும் கிருபையும் முடிந்து விட்டது. இனி இல்லை என்கிற ஒரு நிலை வருதுன்னா புரிந்து கொள்ளுங்க. அடுத்த ஸ்டெப் நீங்க மகிமையில இருப்பீங்க. அது வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் ஹalleluya. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்க. ஒரு விஷயம் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இதயத்தில் வைத்து, ஆண்டவரே உங்களுக்கு என் விசுவாசம் நல்லா தெரியும். பேதுரு அமிழ்ந்த பேதுருவை கையை பிடிச்சு அவன் அவிசுவாசத்தை கடிந்து அவனை மீண்டும் தூக்கி விட்டது போல என்னை தூக்கி விட்டுருங்க, என்னை தூக்கி விட்டுருங்க, என்னை தூக்கி விட்டுருங்க. என்ன வந்தாலும் என்னேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, யார் அகல ஆழ உயரமாய், அகல ஆழ உயரமாய் எவ்வள. வலது கரத்தை உயர்த்தி சொல்லி சபையை, என்ன துன்பங்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை எப்படி கைவிடுவார், எப்படி கைவிடுவார். ஆமென். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இப்ப சபையின் சத்தம் கேட்கட்டும். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் எனக்கு உண்டு, எனக்கு உண்டு, என் மீட்பர் எனக்கு உண்டு. உயிரோடு இருக்கிறவர், எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர், அவர் எனக்கு உண்டு. அவரிடத்தில் போய் சேர மட்டும் எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அனுதினம் அனுப்புகிறவர், அனுதினம் அனுப்புகிறவர். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. எஸ் 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 ஹalleluya. ஷமகதனலரா. எஸ், கர்த்தர் நல்லவர். அதனாலதான் யோபு சொல்லுகிற, நான் போகும் வழியை அவர் அறிவார். அன்பு சகோதரா சகோதரி, பஞ்ச காலத்துல எங்கிருந்து இந்த தானியம் வருது? இது யோசேப்பினிடத்துல இருந்து வருது. அதனாலதான் வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல் எங்கள் கண்கள் அப்போ உங்களை அப்படி 2 கையை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து
சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க. நீங்க நடத்துங்கப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து என் ஆண்டவரை பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்து எங்கள் நிலை அறிந்து எங்களோடு பேசி மங்கி இருந்த விசுவாசத்தை மீண்டும் தட்டி எழுப்பி கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே ஊட்டி எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். பல நேரத்துல எங்களுக்கு அறியாதத எங்களுக்கு அறிந்தது போல நாங்க பேசி விடுகிறோம். எங்களை மன்னிப்பீராக. உம்முடைய திட்டம் பெரியது. நீர் வார்த்தை மாத்திரம் அனுப்புகிறவர் அல்ல, எங்கள் வாழ்வின் பயணத்துக்கு வேண்டிய நன்மையும் சேர்த்து அனுப்புகிறவர். எஸ் லார்ட், உங்க பாதத்துல எங்களை அப்படியே வைக்கிறோம், பணிந்து முத்தமிடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக ஆலயத்துக்குள்ள, கீழே, ஆன்லைன்ல எத்தனை பேர் ஆண்டவர் கண்ணீரோடு உங்க சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிவி. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நம்பிக்கையை கர்த்தர் உறுதியாய் நிறுத்தி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். யோசேப்பை பார்க்க யாக்கோபு புறப்பட்டார். அவன் வழியில யாக்கோபு சாகல. யோசேப்பை கண்டு கழுத்தை கட்டி பிடித்து ரொம்ப நேரம் அழுதாங்களாம் ரெண்டு பேரும். இதே போல நாளை மணவாளன் வரும்போது அவர் சமூகத்துல போய் அவரை கட்டி அணைத்து, அது மட்டும் உனக்கு என்னென்ன தேவையோ அதை தந்து நடத்துவார் சகோதரா, அதை தந்து நடத்துவார் சகோதரி. நீ கலங்காதே. இதுவரை உன்னை நடத்தவில்லையா? இதுவரை உன்னை நிறுத்தவில்லையா? இதுவரை உன்னை போஷிக்கவில்லையா? கர்த்தர் உண்டு. ஒவ்வொருவர் இந்த நம்பிக்கையில பலப்படுத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.